2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை தளபதி விஜய் அவர்கள் 234 தொகுதிகளிலுமே சந்திக்க இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தற்பொழுது தளபதி பார்த்தீங்கன்னா சென்னையில் பட்டினப்பாக்கம் பகுதியில் புதிதாக ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்றை வாங்கியிருப்பதாக ஒரு தகவலுமே பரவிச்சிருக்கு. இந்த தகவலை B.R. சுந்தர் என்னும் மார்க்கெட் அனாலிசிஸ் தன்னுடைய ஹோம் டூரில் தெரிவித்திருக்காரு. சமீபத்தில் தளபதி விஜய் அவர்கள் ரம்பா அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வெளியான பொழுது ரம்பா அவர்களும் தளபதி வாங்கியிருக்கும் அதே அபார்ட்மெண்டில் ஒரு வீடு ஒன்றை வாங்கியிருப்பது தெரிய வந்திருக்கு. ஒரே அபார்ட்மெண்ட்டில் வசிப்பதால தன்னுடைய நீண்டகால நண்பரும் சக நடிகருமான தளபதியுடைய குடும்பத்துடன் சென்று சந்தித்திருப்பது மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சந்திப்பின் பொழுது எடுத்துக்கொண்ட புகைப்படங்களுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. தற்பொழுது அந்த அபார்ட்மெண்டில் வீடு வாங்கியுள்ள மற்ற பிரபலங்களை பற்றிய தகவல்களுமே வெளிவந்திருக்கு. அதாவது நடிகை த்ரிஷா அவர்களும் இதே அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்கியிருப்பதாகவும் இவரை தொடர்ந்து பிரபல மலையாள நடிகர் துல்கர் சல்மான், நடிகர் ஆர்யா ஆகியோருமே இந்த அபார்ட்மெண்டில் தங்களுக்கு என தனித்தனி குடியிருப்புகளை வாங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கும்படி டிசைன் செய்யப்பட்டிருக்க நிலையில டாய்லெட் மட்டுமே சுமார் 7 லட்சம் என B.R. சுந்தர் தன்னுடைய ஹோம் டூரில் தெரிவித்திருக்காரு. அதே போல ஒவ்வொரு வீடுகளிலுமே தியேட்டர், லிஃப்ட் வசதி, பிரைவேட் நீச்சல் குளங்கள் கொண்டு சென்னையில் வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரே அபார்ட்மெண்ட் இதுதான் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.